சரிங்க. இது ஒரு செட்டப் நான் பண்ணிடுறேன். அதாவது ஓகே ப்ரோ. நேத்து அதே செட்டப் நான் பண்ணிடுறேன். டாட்டாவோடது. ஓகே. வேல்யூ செட்டப் உள்ள போய் கொடுத்துட்டு அங்க கிரியேட் பண்ணாதான் கரெக்டா வருமா? இல்ல வேல்யூ செட் ஆக்சுவலா இங்க கிரியேட் பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடியே அந்த வேலிடேஷன் இருக்குல்ல அதுலயே கிரியேட் பண்ணிடுவாங்க. நான் சரி ஓகே. இதுல ஷார்ட்கட் மாதிரி இருக்கும். ஸோ இதுல அப்படியே கிரியேட் பண்ணிடுறேன் நான். ஓகே. அது மினிமம் சைஸ் 12 அதுதான் கிரியேட் பண்ணுமா? இல்ல நான் சும்மா போட்டிருக்கேன். மினிமம் அது ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து. அதாவது நீங்க எவ்வளோ என்டர் பண்ணலாங்கிறது பொறுத்து. யூஸ்வலா உங்களுக்கு 5, 6 இருந்தாலே போதுமானது அது. ஓகே. இது வந்து இந்த டிஸ்ப்ளே எனேபிள் டிக் பண்ணி தான் ஆகணுமா ரெண்டுமே? ஆமா. இது நீங்க எனேபிள் பண்ணலன்னா உங்களால இதுல யூஸ் பண்ண முடியாது. ஓகே. டிரான்சாக்ஷன் அப்போ. இதெல்லாம் தானே வந்துமா வரும் ப்ரோ? இப்போ ஒன்று பண்ணீங்களா பேலன்ஸ் மட்டும் கிளிக் பண்ணீங்களா? இல்ல நம்ம அது டச் ஃபீல்டு ஓகே. இது இருக்கும் குவாலிஃபயர்ஸ் நம்ம எனேபிள் மட்டும் பண்ணணும். ஓகே. இப்போ நம்மளோட KFF ஸ்ட்ரக்சர் வந்துட்டு டிஃபைன் ஆயிடுச்சு. ஓகே. இதுக்கு கொஞ்சம் வேல்யூஸும் ஆட் பண்ணிடுறேன் நான்.
கம்பெனி ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த இதெல்லாம் மாறும்ல, வேல்யூலாம். ஆமா, எல்லாமே அது மாறும். அது ஓகே. இது வந்து டேட்டா புல்லர் மாதிரிலாம் இருக்காது ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் டேலியில வந்து இப்போ மூவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ம். அதுல இருந்து டைரக்டா எடுத்து இதுல காப்பி பேஸ்ட் மாதிரி கூட பண்ண முடியாதா? Tally. எல்லாம் நம்ம ஆமா டேலில இருந்து இதுக்கு மூவ் பண்றாங்கன்னா ம். ஒன்னொன்னுக்கு நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கணுமா, இல்ல இது புதுசா ஏதாவது வந்தா கிரியேஷன் நம்ம பண்ணலாம். பட் ம். டேட்டா பல்கா அப்லோட் பண்ணா எப்படி பண்ணுவாங்க? இல்ல அதான் டேட்டா லோடர்ன்னு சொல்லிட்டு ஒரு டூல் சொன்னேன்ல. ஸோ அந்த டூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு எக்ஸெல் மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஓகே. டெம்ப்ளேட்ல நீங்க டேலில இருந்து எடுக்கிறதோ, இல்ல எந்த சிஸ்டம்ல எடுத்தீங்கனாலும், இந்த ஃபார்மேட்ல நீங்க வந்துட்டு கொஞ்சம் டேட்டா கிளென்சிங் பண்ணி, இதுல ஓகே. இருந்து லோட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ம். பிளேஸ் பண்ணிடணும். ம். கர்சர் இங்க பிளேஸ் பண்ணிட்டு, அதுல ம். ஸ்டார்ட் குடுத்தீங்க அப்படின்னா, சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேல்யூஸும் வந்துட்டு லோட் பண்ணிடும். ஓகே. அந்த இது நம்மளே கிரியேட் பண்ற மாடல் தானே ப்ரோ இது? ஆமாங்க. இது டாடா ஐசிக்கு வந்து நம்மளே இதுக்கான கோடு 003 ஆமா, வேல்யூ அந்த மாதிரி. ஆமா. அக்கவுண்ட் கோடு மட்டும் நம்ம ஆல்ரெடி இருக்கிறத அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டோம். அக்கௌண்டிங் கோட் 33 அதானே? இல்ல, இல்ல. இது வந்துட்டு ஆ, இதுக்குள்ள வேல்யூ. அதாவது இந்த இன்டர் ஓகே. கம்பெனி செக்மெண்ட்க்குள்ள வேல்யூ. அக்கவுண்ட் ஓகே. சரி நான் வர்றப்போ காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு ஆ, மட்டும் நான் அதுல இருந்து எடுத்துக்கிட்டேன். சரிங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நமக்கு மொத்தம் 4 செக்மெண்ட். ஸோ 4 ஓகே. செக்மெண்ட்ல முதல் செக்மெண்ட் வந்துட்டு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிக்கு ஓகே. வந்துட்டு நான் 4 வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன். டாடா ம். ஆட்டோ 03, 033 ம். ஐ மீன் 33 அப்புறம் ம். பேங்கிங் இன்சூரன்ஸ்.
ஓ! ஓகே. ஸோ இதுல நம்ம இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட கம்பெனி செக்மெண்ட் அப்படியே வந்துட்டு இன்டர் கம்பெனில ரெப்ளிகேட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஓகே. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுல என்ன கிரியேட் பண்ணியிருக்கேனோ, அத அப்படியே இதுலயும் பண்ணியிருக்கேன். ஓகே. ஓகேங்களா? ஸோ இது 2 தான் இந்த செக்மெண்ட். அதுக்கப்புறம் லொகேஷன் பார்த்தீங்கன்னா, நான் 4 வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன். சென்னை, ஹைதராபாத், மும்பை இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அக்கவுண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அக்கவுண்ட்ல நான் எதுவுமே கிரியேட் பண்ணல. ஆல்ரெடி இருக்கிற அந்த வேல்யூ செட்ட நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதாவது ஆப்பரேஷன் சொல்லிட்டு ஒரு வேல்யூ செட் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு வேல்யூஸ் எல்லாமே இருக்கும் அதுல. என்னென்ன வேல்யூ வேணுமோ, ஓகே. அது எல்லாமே ஆல்ரெடி அதுல இருக்கும். ஸோ அந்த வேல்யூ ஓகே. செட்ட மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல ஆல்ரெடி ஓகே. வேல்யூஸ் லோட் பண்ணி வச்சிருக்கனால, நான் எதுவுமே ம். பண்ணல. ஆல்ரெடி எல்லாமே இருக்கு நமக்கு. ஓகே. ஓகேங்களா? ஸோ ஆ. இவ்வளவுதான். டாட்டா கேபிட்டல் அது 13 ஆட்டோமேட்டிக்கா அது வந்துரும்ல ப்ரோ? அந்த நம்பர்? இல்ல நம்பர் நம்ம என்டர் பண்றது தான். நான் 13 அப்படியா? இது கிரியேஷன். ஓகே. ஒரு பீரியட்ல எத்தன ஐ மீன் ஒரு இயர்க்கு எத்தன பீரியட் வேணும்னு சொல்லிட்டு இதுல டிஃபைன் பண்ணிடுவோம். ஓகே. அதுக்கப்புறம் இது ஃபிஸ்கலா கேலண்டர்ன்னு. இது கேலண்டர்லயே குடுத்துட்டேன் நானு. இது வந்து ஒன் டைம் கிரியேட்டர் தானே ப்ரோ? ஒரு ஆமா. ஒரு வெண்டாருக்கு? இல்ல இது வெண்டார்க்கு இல்ல. இது வந்துட்டு டேட்டா அப்லோடர் மாரி. ஆமா. மொத்த இதுவும் போடுறது. ஓகே. ஆமா. இதுவும் நம்ம டேட்டா லோடர் தான் யூஸ் பண்ணுவோம் இதுக்குமே. ஏன்னா இப்போ ஓகே, இதுக்கே ஓகே. 1 இயர்க்கே பார்த்தீங்கன்னா, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இது இன்கேஸ் 10 இயர்ஸ், 15 இயர்ஸ்னா உங்களுக்கு நெறைய தேவைப்படும். ஸோ அதனால யூசுவல் பிராக்டிஸ் வந்துட்டு டூ யூஸ் டேட்டா லோடர். ம். ஏப்ரலுக்கு மட்டும் 2002 இருக்கு ப்ரோ.
ஓகேங்க. ஸோ நான் இது டிசம்பர் வரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்கேன் பீரியடு. ஓகே ப்ரோ. அப்படியே ஆக்சஸ் சைனிங் ஆக்சஸ் கொடுத்தா சேவ் ஆயிடும்ல அப்படியே ஆட்டோமேட்டிக்கா? சைனிங் ஆக்சஸ்ங்களா? ஆ. அப்படின்னா? இல்ல இங்க ஆக்சஸ் இப்போ கரெக்டா போட்டுட்டு ஜஸ்ட் சேவ் கொடுத்தா சேவ் ஆயிடும்ல அது? ஆமாம் இப்போ ஆமாம், நீங்க சேவ் கொடுத்தா சேவ். கிரியேட் பண்ணி ஓகே ஓகே. இது ஒன்று மறந்துட்டேன். ஓகே, இது 29. ஓகே, கேலண்டர் முடிஞ்சது. ஓகே ப்ரோ. அடுத்தது நமக்கு இது கரன்சி வந்துட்டு பை டிஃபால்ட் இருக்கும். ஸோ நான் ஸ்ட்ரைட்டா லெட்ஜர் செட்டப் போயிடுறேன். ஸ்க்ரீன் தெரியுதுல்ல உங்களுக்கு? இது அக்கவுண்டிங் செட்டப் மேனேஜர். தெரியுது ப்ரோ. அக்கவுண்டிங் செட்டப் இப்போ கிளிக் பண்ண போறீங்களா? இல்ல, நான் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஸ்டில் ஃபார்ம்ஸ்ல இருக்கா? நாம இன்னும் அந்த ஃபங்க்ஷன் அக்கவுண்டிங் செட்டப்ஸ்ல தான் இருக்கு. ஓகே. அப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இப்போ தெரியுதுங்களா? இப்போ தெரியுது. ஓகே. இப்போ நம்ம இப்போ இது எல்லாமே கொடுக்குறாங்க ப்ரோ. ஆமா. யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்கு. அது ம். கீழே வந்து நம்ம கொடுக்குற நேம் வந்து டைப்பிங்லேயே பண்றோமே, ஜஸ்ட் அந்த கிளிக் பண்ணி அந்த மாதிரி வராதா? எது கிரியேட் இப்போ பண்றதுனால அப்படி வருமா? ஆமா. லீகல் என்டிட்டியா? இல்ல, லீகல் என்டிட்டி நம்ம அதுல செலக்ட் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா இப்போ இது வந்துட்டு ஓகே உங்களோட ஓன் நேமிங் கன்வென்ஷன்ல இது. இப்போ நான் இது ஓகே டாடா எல்லின்னு கொடுக்கலாம், டாடா ஆட்டோ 03ன்னு கொடுக்கலாம், 33ன்னு கொடுக்கலாம். ஸோ அது யூசர் ஓகே தானே. சரி.
இது வந்து கிரியேட் நியூ அட்ரஸ் தானே ப்ரோ வரும், எக்ஸிஸ்டிங் அட்ரஸ் வரும்? இல்ல இது நம்ம யூசுவலா கிரியேட் பண்றது ரியல் டைம்ல கிரியேட் நியூ அட்ரஸ் கொடுப்போம். இதுல ஓகே வந்துட்டு இந்த கேஸ்ல வந்துட்டு எல்லாமே யூஎஸ் பேஸ்ட் பிசினஸ்ங்கிறனால நான் ஆ ஒரே லொகேஷனை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே 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 ஓகே. இது நியூவா கிரியேட் பண்றது அப்புறம் ஆமா நியூவா கிரியேட் பண்றேன். பேங்கிங். ஆமா. இதெல்லாம் முடிச்சாதான் அது போகுமா ப்ரோ? டெஃபினேஷன், அக்கௌண்டிங், பிரசன்டேஷன் ஆமாங்க. நம்ம இது கிளிக் பண்ணுமா?
ஆமா. இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு போகணும் ஆக்சுவலா. இல்ல ஆக்சுவலா இதுல வந்து நம்ம லீகல் என்டிட்டி வந்து எத்தனை எத்தனை நம்ம போட்டோம் ஆக்சுவலா 3 4 நம்ம 3 போட்டிருக்கோம். 3 போட்டிருக்கோம். 3 போட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா கிளிக் பண்ணுமா இல்ல இல்ல 3 நம்ம போதும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்? இல்ல. அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லீகல் என்டிட்டி வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுல அட்டாச் பண்ணுவோம். ஓகே ஸோ இதுல ஆட் பண்ணிடலாம். ஓகே லீகல் என்டிட்டி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு லெட்ஜர் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ லெட்ஜர் கிரியேட் பண்ணதுக்கு ஓகே அப்புறம் நம்ம அக்கவுண்டிங் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருவோம். ஓகே ஓகே. ஸோ இதுல 3 அட்டாச் பண்ணிட்டேன் நானு. ம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம லெட்ஜர் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ நம்ம கிரியேட் பண்ண சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இதுல அட்டாச் பண்ணிடுவோம். ஓகே. இந்த ரெக்கார்டர் நான் இன்னொரு வாட்டி பார்க்கலாம்ல ப்ரோ? ஆமாமா. ரெக்கார்டர் நீங்க பார்க்கலாமா? இதுல போட்டுருவேன் நானு. அந்த இதுல டிரைவ்ல. நேத்து டிரைவ்ல. அதுல. நேத்து தான் பார்த்தேன். அதுலருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இது லெட்ஜர் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ லெட்ஜருக்குள்ள ம். ஆப்ஷன்ஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ணோம். ஸோ ஓகே. நம்ம இதுபடி நம்ம 2 லெட்ஜர் கிரியேட் பண்ணோம். ஒண்ணு வந்துட்டு ஆட்டோ லெட்ஜரு, ஓகே. இன்னொன்னு வந்துட்டு ஃபைனான்ஸ் லெட்ஜரு. ஸோ ஃபைனான்ஸ் லெட்ஜர்ல நமக்கு இன்சூரன்ஸும், பேங்கிங்கும் வந்துரும். ஆட்டோ ஓகே. லெட்ஜர்ல வந்துட்டு நமக்கு ஒரே ஒரு லீகல் என்டிட்டி தான் இருக்கும். பட் ஒரு ம். லீகல் என்டிட்டி கீழ 2 பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூ இருக்கும். ஒரே ஒரே ஒரு என்ட்ரி இல்ல 2 பேலன்சிங் செக்மெண்ட்டா? ஓகே. ஆமா. சொல்லி அது. ஸோ இந்த கேஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, லெட்ஜருக்கு அசைன் பண்ணாம லீகல் என்டிட்டிக்கு வந்துட்டு பிஎஸ்வி அட்டாச் பண்ணிடுறேன் நானு. ஓகே.
ஸோ நம்மளோடது எதுன்னு கேட்டிங்கன்னா 1 and 2 which means 0 and 3. ஸோ 0, 3 and 3, 3 இது ரெண்டு நம்மளோட பிஎஸ்சி. ஓகேங்களா, இதுல பாத்தீங்கன்னா வந்துடும் பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூ 0, 3, 3, 3. ஸோ இது ரெண்டுக்கு வந்துட்டு நமக்கு ஆக்சிஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லெஜர் நேமு, லெஜரோட ஷார்ட் நேமு, நம்ம ப்ரீவியஸ் செட்டப்பில் கொடுத்துருப்பாங்க சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, இது கரன்சி எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவர் ஓப்பன் பீரியட்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் பீரியடாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒன் டைம் செட்டப்பு. நீங்கள் ஒன்ஸ் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா நம்மளால மாற்ற முடியாது இது. ஓகே, ஆனால் டெலீட் பண்ணிடலாமா? சப்போஸ் அது மிஸ்டேக்காக இருந்தா இல்ல எதுவுமே பண்ண முடியாது. நியூவா தான் கிரியேட் பண்ணனும் வேற மாதிரி. ஆமா, நீங்க புது லெஜர் தான் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க இதுக்கு பண்ண எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடும். ஓகே, இல்ல நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாமா? பண்ணிட்டோம்னா இதை யூஸ் பண்ண முடியாது, கரெக்ட்டா? இல்ல அந்த ஃப்ரீஸ் வேற. ஓகே, இது எப்படின்னா நான் எடிட்டபிள் மோட்ல போய்டும்ன்றது. நான் ஒன்லி சேவ் பண்ணிட்டேன்னா இது கிரே அவுட் ஆயிடும். என்னால இது இந்த மாதிரி கிளிக் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. நான் எடிட்டபிள் மோட்ல போய்டும் அப்படி சொல்றேன். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் எவர் ஓப்பன் பீரியட். ஸோ இது வந்துட்டு எங்க உங்களுக்கு ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னா டேட்டா மைக்ரேஷன்ல ரோல் ப்ளே பண்ணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் எவர் ஓப்பன் பீரியட் வந்துட்டு நீங்க இது கொடுக்குறீங்கன்னு வைங்களா, ஜனவரி கொடுக்குறீங்கன்னு வைங்களா. ஸோ நீங்க டேட்டா மைக்ரேஷன் ஸ்டார்ட் பண்றது லெட்ஸ் சே எனக்கு ப்ரீவியஸ் 1 இயர் டேட்டா வேணும். ஸோ எனக்கு லாஸ்ட் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் இந்த இயரோட ஓப்பனிங் பேலன்ஸ்ல வேணும்னு வைங்களேன். ஸோ விச் மீன்ஸ் நான் டைரக்டா வந்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் சிஸ்டம்ல லோட் பண்ண முடியாது. நான் க்ளோசிங் பேலன்ஸ் லோட் பண்ணா க்ளோசிங் பேலன்ஸ் வந்துட்டு எனக்கு ஓப்பனிங் பேலன்ஸா வரும். ஸோ இந்த கேஸ்ல என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் பீரியட்ல நீங்க க்ளோசிங் பேலன்ஸா லோட் பண்ணுவீங்க. க்ளோசிங் பேலன்ஸா லோட் பண்ணிடணும். ஓகே, ஆமா. ஸோ டிசம்பர்ல நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் 0 இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா பேசிக்கா க்ளோசிங் பேலன்ஸ்னா நம்ம டெபிட் அண்ட் கிரெடிட் எடுத்து க்ளோசிங் பேலன்ஸ் லோட் பண்ணுவோம். ஸோ இன்டர்ன் இந்த டெபிட் அண்ட் கிரெடிட் நல்லிஃபை ஆகி நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ்ல வந்து உட்காரும்.
ஸோ ஓகே. இந்த க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம ஜான்வரிக்கு ஓப்பனிங் பேலன்ஸா வந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு டேட்டா ஜனவரிக்கு ஓப்பனிங் பேலன்ஸ். ஆமா, ஆமா. ஓகே, ஸோ இதுதான் டேட்டா மைக்ரேஷனோட கான்செப்ட். ஸோ இந்த ஓகே. கேஸ்ல இப்போ நீங்க இதுல டிசம்பர் டிஃபைன் பண்ணாம நீங்க ம், ஜான்வரி குடுத்தீங்க அப்படின்னா, டிசம்பரோட க்ளோசிங் பேலன்ஸ் உங்களால அப்லோட் பண்ண முடியாது. ம். ஸோ இது வந்துட்டு நீங்க லோட் பண்ணும்போது கொஞ்சம் ஐ மீன் இது டிஃபைன் பண்ணும்போது கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கணும். பை மிஸ்டேக் நீங்க ஜான்னு குடுத்துட்டீங்க அப்படின்னா, திருப்பி உங்களால கரெக்ட் பண்ண முடியாது. ம். புது செட்டப் நீங்க பண்ற மாரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபியூச்சர் என்ட்ரபிள் பீரியட் இருக்கும். ஸோ ஃபியூச்சர் என்ட்ரபிள் பீரியட்னா ஒண்ணும் இல்ல. இப்போ ஆ என்னால ஒரு ஜேபி வந்துட்டு என்டர் பண்ணிக்க முடியும். பட் என்னால போஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதுதான் ஃபியூச்சர் ஓகே, என்ட்ரபிள். ஸோ அது ஓகே. வந்துட்டு நீங்க என் நம்பர் குடுத்துக்கலாம். 2, 3, 4, 5 எது வேணா குடுத்துக்கலாம். பட் ஸ்டாண்டர்ட் பிராக்டிஸ் நம்பர் ஆஃப் ஃபியூச்சர் என்னது? நம்பர் ஆஃப் ஃபியூச்சர் என்ட்ரபிள் பீரியட்ஸ். அதுக்கு 1 போட்டிருக்கீங்களா? அது இல்ல அது வந்து அதாவது ஒரு சொல்லுங்க. ஆமா. இது ஃபியூச்சர் என்ட்ரபிள் பீரியட்னா என்ன அப்டின்னா, ஆ, இப்போ லெட்ஸ் சே நான் வந்துட்டு ஆ நவம்பர் பீரியட்ல இருக்கேன். ஸோ ஓகே, டிசம்பர் வந்து எனக்கு க்ளோஷர். ஸோ எனக்கு ஓகே, லாட் ஆஃப் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் ஜேபிஸ் வந்துட்டு இருக்கும். நான் நாளைக்கு ஓகே, வரைக்கும் வெயிட் பண்ணி, நாளைக்கு நான் மறுபடியும் போடுறதுக்குள்ள எனக்கு டைம் வேஸ்ட். ஸோ இன்ஸ்டட் நான் என்ன ஓகே, பண்ணுவேன் அப்டின்னா, இன்னைக்கே ஜேவிஸ் எல்லாம் என்டர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ ஓகே. நாளைக்கு வந்து பீரியட் ஓகே. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் டைரக்ட்டா போஸ்ட் பண்ணிடுவேன். டைரக்ட் போஸ்ட் பண்ணி ஓகே, ஆமா. ஸோ ஃபியூச்சர் என்ட்ரபிள் பீரியட்னா என்னால ஜேவி என்டர் பண்ணிக்க முடியும். பட் ம், ஜேவி என்னால போஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, ஓகே, ஃபியூச்சர் பீரியடுக்காக நம்ம என்டர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதுதான் மீனிங். ஓகே, ஓகே, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு 1 வேணுமா, 2 வேணுமா, 3 வேணுமான்னு சொல்லிட்டு இதுல டிசைட் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே. பட் யூசுவல்லி இட் வில் பி ஆல்வேஸ் 1. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. இது ஆனா 1 1க்கும் 2க்கும் என்ன டிஃபரன்ஸ் ப்ரோ? இப்போ 1 போட்டா அது ஃப்ரீஸ் ஆயிடும்ல எப்படியும். இல்ல எப்படியும் இப்போ இப்போ டிசம்பர். அதான் இப்போ நீங்க 1 குடுக்குறீங்க அப்படின்னா, லெட்ஸ் சே நான் வந்துட்டு ஆ அக்டோபர்ல இருக்கேன். நான் 1 குடுத்தேன் ஓகே, அப்படின்னா, என்னால நவம்பர் பீரியடுக்கு என்டர் பண்ண முடியும். பட் ஓகே. வேறஸ் டிசம்பர் பீரியடுக்கு என்னால என்டர் பண்ண முடியாது. சின்ஸ் பீரியட் இஸ் நாட் ஓப்பன் ஆர் அப்போ நான் 12 குடுத்து வைக்கணும். 12 கரெக்ட்டா? 12 இல்ல 12 குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க ஜான்வரில நீங்க ஸ்டார்ட் பண்ணாலுமே, டிசம்பர் வரைக்கும் நீங்க இது ஜேவிஸ் வந்துட்டு என்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஓ! அப்படி. ஓ! ஆமா. சரி, 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 சரி. ஓகே, ஓகே. புரியுது. ம். செக்மெண்ட்ஸ், வேல்யூ, கேலண்டரு, ம். கரன்சி இது 3 பார்த்துட்டோம். ஆமா. 4 பார்த்துட்டோம். ஓகே. இது எல்லாமே மேனேஜர் செட்டப் தானே ப்ரோ? இது எல்லாமே வந்து அவங்க தான் கிரியேட் பண்ணுவாங்க கரெக்ட்டா? யாரு கன்சல்டன்ட்? யார்கிட்ட யார்கிட்ட இது கிரெடென்ஷியல் குடுக்குறாங்களோ
அவங்களால மட்டும் தான் இது பண்ண முடியும்ல? ஆமா. இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட் பேசிக்கா. ஓகே. ஓகே. ஐ திங்க் நம்ம சேவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஐயோ! பீரியடியா? ஜனவரி 2 போட்டுமே. இல்ல இது செக்மெண்ட். அக்கவுண்டிங்கா? ஆமா. ஓகே. செக்மெண்ட் அது சேவ் பண்ணோம். பட் கரெக்ட்டா சேவ் ஆகலன்னு நினைக்கிறேன்.
இது எரர் காட்டுது. ஆமா அதுதான், அது கம்பைல் பண்ணலன்னு சொல்லுது. பட் நம்ம ஆல்ரெடி கம்பைல் பண்ணிட்டோம். இப்ப சேவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்படிங்க? இப்ப சேவ் ஆயிடுச்சுல? இப்போ சேவ் ஆயிடுச்சு. பட் இந்த எரர் காட்டக்கூடாது அது. ஓகே, இப்போ வந்துருச்சு. ஓகே. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இதில் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெட்ஜர் ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ லெட்ஜர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே தான் ஆக்சுவலாக நம்ம அக்கௌண்ட் கோட் காம்பினேஷன் எல்லாமே கொடுப்போம். ம். ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு ரீடைன்ட் ஏர்னிங்ஸு. இயர் எண்ட் ப்ராசஸிங் ரீடைன் பண்ணி என்ன கான்செப்ட் வரும் அது? எப்படிங்க? இல்லை இயர் எண்ட் ப்ராசஸிங் சொல்லிட்டு மேலே இது இருக்கு, இதுக்கான இது செக்மெண்ட் இது? ஒரு ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் அக்கௌண்ட் கேட்குறீங்களா? இல்லை இப்போ இயர் எண்ட் ப்ராசஸிங் சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ எதுக்கான செக்மெண்ட் இப்போ போகிறோம்? இல்லை, இப்போ இது பார்த்தீங்கன்னா பேசிக்கலி உங்களுக்கு லெட்ஜர் ஆப்ஷன். ஸோ லெட்ஜர் ஓகே. ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு இப்போ இது ஃபர்ஸ்ட் செட்டப் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் அக்கௌண்ட் கொடுப்போம். ஸோ ஏன் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் அக்கௌண்ட் கொடுக்குறோம், இல்லாட்டி ஏன் இது வந்துட்டு மேண்டேட்ரி அப்படின்னா உங்களுக்கு பீரியட் க்ளோசர்ல 2 வேஸ் ஆஃப் க்ளோசிங் தி பீரியட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு உங்களுக்கு மந்த்லி க்ளோசர், இன்னொன்னு வந்துட்டு இயர்லி க்ளோசர். ஸோ மந்த்லி க்ளோசர் வந்துட்டு ஜஸ்ட் ரீகன்சிலேஷன் அண்ட் க்ளோசிங் தி பீரியட்ஸ். அதே இது இயர் அண்ட் க்ளோசர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வேஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு நார்மல் க்ளோசர், நீங்க எப்படி மந்த் அண்ட் க்ளோஸ் பண்றீங்களோ அதே மாதிரி க்ளோஸ் பண்றது. இன்னொன்னு வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு கன்கரண்ட் ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ கன்கரண்ட் ப்ரோக்ராம் மூலமா நம்ம வந்துட்டு பீரியட் க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும்.
ஓகே. கிரியேட் பேலன்ஸ் ஷீட்ன்னு சொல்லிட்டு ஒரு கன்டென்ட் ப்ரோகிராம் இருக்கு. அதே மாதிரி P&L ஓகே. தனியா இருக்கு. ஸோ இது என்ன ஓகே. பண்ணும்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம மொமெண்ட் வி ரன் திஸ் பர்ட்டிகுலர் ரிப்போர்ட். இது வந்துட்டு நமக்கு P&Lல இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேலன்ஸஸ் ஆமா. எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு ரீட்டைன்ட் எர்னிங்ஸ் அக்கவுண்ட்ல வைக்கும். ஸோ ஓகே. நீங்க இத க்ளோஸ் பண்ணதையும் ரீட்டைன்ட் எர்னிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கிறது எல்லாமே வந்துட்டு சப்சிக்வென்ட்டா உங்களுக்கு ரெஸ்பெக்டிவ் P&L அக்கவுண்ட்ல போய் விழுந்துரும். ஸோ இது சரி. என்னன்னா உங்களுக்கு ஒரு இன்டர்மீடியேட்டரி அக்கவுண்ட் மாதிரி. உங்களுக்கு என்ன சொல்றது? அடிஷனல் P&Lல வந்துட்டு உங்களுக்கு இதுல வந்துட்டு சேவ் ஆகும்னு வைங்களேன். ஸோ ம். அதுக்கு தான் வந்துட்டு ரீட்டைன்ட் எர்னிங்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றோம். ஸோ இந்த அக்கவுண்ட் மேண்டேட்டரி ஏன் அப்படின்னா, இன்கேஸ் நீங்க கன்டென்ட் ப்ரோகிராம் யூஸ் பண்ணி நீங்க பீரியட் க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா, ம். உங்களுக்கு சிஸ்டம் வந்துட்டு P&L அக்கவுண்ட் வந்துட்டு எங்க போய் ஸ்டோர் பண்றதுன்னு தெரியாது. நம்ம ஓகே. இந்த ரீட்டைன்ட் எர்னிங்ஸ் குடுக்கலன்னா. ஸோ அங்க தான் ம். வந்துட்டு ம். குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணும் இந்த ரீட்டைன்ட் எர்னிங்ஸ். ஓகே. ஸோ அதனால இந்த செட்டப் வந்துட்டு மேண்டேட்டரி. நீங்க ரீட்டைன்ட் எர்னிங்ஸ் அக்கவுண்ட் குடுக்கல அப்படின்னா, நீங்க இந்த லெட்ஜர் செட்டப்பே கம்ப்ளீட் பண்ண முடியாது. ம். ம். ஓகேங்க. ஸோ ரிட்டர்ன் எர்னிங்ஸ் குடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது இருக்கும். ஜர்னல் ப்ராசஸிங். இதுல வந்துட்டு சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் யூஸ் பண்ணுமா? இதெல்லாம் இருக்கும். ஸோ சஸ்பென்ஸ் ம். அக்கவுண்ட் வந்துட்டு ஜெனரலா ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன சொல்றது? ஃபைனான்ஷியல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லாம போயிடும். இப்போ ஓகே. எனக்கு ஒரு ஜர்னல் என்ட்ரியே கிரியேட் ஆகுதுன்னு வைங்களேன், ஆல்வேஸ் இட் ஷுட் பி ம். டெபிட் அண்ட் கிரெடிட். ஸோ இன்கேஸ் ஓகே. டெபிட் மட்டும் தான் வருது அப்படின்னா, பை ரேர் கேஸ் டியூ டு சம் டேட்டா கரப்ஷன் நமக்கு டெபிட் மட்டும் தான் வருது அப்படின்னா, இந்த ம். சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் இல்லன்னா சிஸ்டம் வேலிடேட் பண்ணி சிஸ்டம் சொல்லும் திஸ் இஸ் அன் அன்பேலன்ஸ்ட் என்ட்ரின்ட்டு. ஸோ ஓகே. வேலிடேஷன் பாயிண்ட்லயே ஸ்டாப் ஆயிடும். உங்களுக்கு போஸ்டிங் வரைக்கும்லாம் வராது. ஸோ இன்கேஸ் ஓகே. சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் நீங்க எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ம். இதுலேருந்து டேட்டா பிக் பண்ணி, இந்த ம். அக்கவுண்ட்க்கு வந்துட்டு போஸ்டிங் ஆயிடும். ஓகே. ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்க ட்ரையல் பேலன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல போய் அ நிக்கும். ஸோ இந்த ஓகே. சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ட ரிகன்சிலேஷன் பண்றது வந்துட்டு அ அது கொஞ்சம் ஹார்ட். அது ஈஸியா வந்துட்டு ரிகன்சைல் பண்ண முடியாது. ஏன்னா, ஓகே. உங்களுக்கு மல்டிபிள் ஜர்னல் சோர்சஸ், மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ்ல இருந்துட்டு வரும். ஸோ எந்த ஓகே. அக்கவுண்ட்க்கு உள்ளதுன்னு சொல்லிட்டு நீங்க எடுத்து அனலைஸ் பண்றதுக்குள்ள இதாயிடும். ஸோ அது வந்துட்டு ஜெனரலா பிரிஃபர் பண்ண மாட்டாங்க கம்பெனிஸ். ம். ஹேவ் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரவுண்டிங் டிஃபரன்ஸ் ட்ராக்கிங் அக்கவுண்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ரவுண்டிங் ஓகே. டிஃபரன்ஸ்னா ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு இது இருக்குல்ல, உங்களுக்கு பாயிண்ட்ல வரும். உங்களுக்கு அ 1.20 அந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த ஓகே. ரவுண்டிங் டிஃபரன்ஸ் வந்துட்டு நம்ம ட்ராக் பண்ணோம்னா, நமக்கு இந்த அக்கவுண்ட் குடுத்துடலாம். ஸோ தட் இந்த ஓகே. டிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த அக்கவுண்ட்ல போய் ஸ்டோர் ஆயிடும். ஸோ எண்ட் ஆஃப் தி பீரியட் வந்துட்டு ரவுண்ட் ஆஃப் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு தெரியணும்னா, இந்த அக்கவுண்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்ட்ரா கம்பெனி பேலன்சிங். ஸோ நமக்கு ஓகே. வந்துட்டு இன்ட்ரா கம்பெனி பேலன்சிங் எனேபிள் பண்ணணும்னா, எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஆ, பார்த்தீங்கன்னா ம். எப்படி இது பண்ணா என்ன இன்ட்ரா கம்பெனி பேலன்சிங்னா அதெல்லாம் வந்து எடுத்து அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். ஃப்ரீஸ் ஆயிடுமா? இல்ல ரிமூவ்னா எப்படி சொல்றீங்க? இன்ட்ரா என்னேபிள்டு இன்ட்ரா கம்பெனி பேலன்சிங்னா இந்த அதெல்லாம் வரவே வராது. இது கிளிக் பண்ணிட்டா அந்த செக் டாஸ்க்லாம் வரவே வராது. நம்ம ரிப்போர்ட் எடுக்கும் போதும். இல்ல அப்படி இல்ல. ஒரு ஓகே. நிமிஷம் நான் சொல்றேன் இது.
ஸோ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 லெட்ஜர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஜர் 1 ஓகே. வந்துட்டு நமக்கு டாடா ஆட்டோ. லெட்ஜர் 2 ஆட்டோ, வந்துட்டு டாடா ஃபைனான்ஸ். ஃபினான்ஸ். ஸோ இந்த அ லெ லெட்ஜர் 1ல பார்த்தீங்கன்னா, டாடா ஆட்டோவுக்கு ம். ஒரே ஒரு லீகல் என்டிட்டி. ஸோ பட் ம். இந்த லீகல் என்டிட்டி 1க்கு கீழ நமக்கு 2 பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூ இருக்கு. ஸோ ம். விச் மீன்ஸ் நமக்கு 2 யூனிட் இருக்கு. யூனிட் 03, 33. பட் ஸ்டில் ம். இது வந்துட்டு சேம் பிசினஸ். ஓகேங்களா? ம். சேம் லீகல் என்டிட்டி இருக்கனால, சேம் பிசினஸுக்குள்ள 2 என்டிட்டி இருக்கு நமக்கு. பட் ம். இங்க பார்த்தீங்க ஓகே. அப்படின்னா, நமக்கு ஃபைனான்ஸ்ங்கிறது ஒரு லெட்ஜரு. ஸோ இதுக்கு கீழ நமக்கு இன்சூரன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. பேங்கிங்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா, ஒரே லெட்ஜரா இருந்தாலுமே ஃபார் தி கன்சால்டேஷன் பர்ப்பஸ் ஓகே. நமக்கு இது 2 டிஃபரெண்ட் லீகல் என்டிட்டீஸ். விச் ஓகே. மீன்ஸ் இது வந்துட்டு இன்சூரன்ஸ் பிசினஸ், இது வந்துட்டு பேங்கிங் பிசினஸ். ஓகே. ஓகேங்களா? ஸோ இந்த ம். கேஸ்ல என்ன ம். ஆகும் அப்படின்னா, 03 ஃபினான்ஸ்லயே 2 நம்மளுக்கு இது இருக்கு. ஒண்ணு வந்து இன்சூரன்ஸ் அண்ட் பேங்கிங். 2 ஆமா, செக்டார் ஆஃப் இது இருக்கு. ஓகே. ஓகே. அப்படி சொல்றீங்க. சரி. ஆமா. ஓகே. ஸோ ம். இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்போ 03க்கும் 33க்கும் வந்துட்டு டிரான்சாக்ஷன் நான் பண்றேன் அப்படின்னா, இது ம். வந்துட்டு எனக்கு இன்ட்ரா கம்பெனி டிரான்சாக்ஷன். ஓ! ஓகே. புரியுது, புரியுது. ஸோ ஓகே. இன்ட்ரா கம்பெனினா இன்சைட் ஒன் கம்பெனி ஆர் இன்சைட் லீகல் என்டிட்டி. ஸோ இன்ட்ரா கம்பெனி, இன்டர் கம்பெனி வந்துட்டு ஆல்வேஸ் ஓகே. பேஸ்ட் ஆன் தி லீகல் என்டிட்டி அண்ட் ஓகே. இந்த மாரியா? ஓகே. ஆமா. ஸோ அதே இது இந்த கேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இது வந்துட்டு இன்டர் கம்பெனி. ஓகே. இது 2 இன்டர் கம்பெனி. ஓகே. ஆமா. இதே இது இன்னொரு கான்செப்ட் இருக்கு. நம்ம இன்னொன்னு கூட ஆட் பண்ணிடலாம். இது லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இது சொல்றேன். ஸ்டீல்ன்னு சொல்லிட்டு ஒரு பிஎல் இருக்கு. ஓகே. ஆ இல்ல ஒரு லெட்ஜர் இருக்கு. ஸ்டீல்ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு மேபி நம்ம 01 குடுத்துடலாம். டாடா கன்சல்டன்சி. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் ஸ்ட்ரக்சர்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஓகே. இப்போ இது 2க்கு அதாவது 01ம் 02ம் வந்துட்டு டிரான்சாக்ட் பண்ணுது அப்படின்னா, நமக்கு ம். ஏஜிஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அட்வான்ஸ் குளோபல் இன்டர் கம்பெனி. அட்வான்ஸ் குளோபல். இன்டர் கம்பெனி சிஸ்டம். ஓகே. ஓகேங்களா? ஸோ இது ஓகே. வந்துட்டு எத பேஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் தி லீகல் என்டிட்டி. ஸோ ஓகே. இந்த பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூ வச்சு தான் நம்ம டிரான்சாக்ஷன் பண்றோம். ஓகே. இப்ப நம்ம ஒரு ஜர்னல் என்ட்ரியோ இல்ல இன்வாய்ஸோ கிரியேட் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ம். வந்துட்டு நம்மளோட பிரைமரி பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூ கம்பெனி. ஓகே. ஸோ நான் 03 அண்ட் 33 வச்சு டிரான்சாக்ஷன் பண்றேன் அப்படின்னா, சிஸ்டம் ம். என்ன பண்ணும்னா செக் பண்ணும். லீகல் ஓகே. என்டிட்டி வந்துட்டு எதுக்குள்ள இருக்குன்ட்டு. ஸோ இந்த ம். 03 அண்ட் 33 வந்துட்டு இது வந்துட்டு எந்த மாரி சொல்றேன் அப்படின்னா, என்னோட டெபிட் ஒண்ணா இருக்கும், கிரெடிட் ஒண்ணா இருக்கும். ஸோ 03 ஓகே. வந்துட்டு டெபிட், ம். 33 வந்துட்டு கிரெடிட். ஸோ இந்த கேஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்துட்டு இன்ட்ரா கம்பெனி. ஏன்னா சிஸ்டம் எப்படி வேலிடேட் பண்ணும்னா, ம். 0333 இருக்கு. இந்த ம். 2மே எந்த லீகல் என்டிட்டி கீழ வருதுன்னு சிஸ்டம் செக் பண்ணும். 2மே வந்துட்டு டாடா ஆட்டோ எல்இ. ஸோ ஓகே. சிஸ்டம் வந்துட்டு இன்ட்ரா கம்பெனி டிரான்சாக்ஷனா எடுத்துக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதே இது இந்த இல்ல இதுக்கு இது நம்ம மேப்பிங் பண்றோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுதான் எடுத்துக்கும். கரெக்ட்டா? ஆமா அதுவே எடுத்துக்கும். கரெக்ட். ஓகே. நீங்க ஜேவி லைன்ல பார்த்தீங்கனாலே, இன்ட்ரா கம்பெனி ம். லைன் ஜெனரேட்டர்ன்னு வரும். விச் மீன்ஸ் ஓகே. சிஸ்டம் வில் ஓகே. ஜெனரேட். ஆமா. ஸோ அதே இது 2வது கேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ம். 04 இருக்கும், ம். 05 இருக்கும். ஸோ எனக்கு ம். டெபிட்ல 04ம், கிரெடிட்ல 05ம் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, சிஸ்டம் ம். வந்துட்டு இங்க வேலிடேட் பண்ணும். ஸோ ஓகே. இது வந்துட்டு 04க்கு வந்துட்டு டிஃபரெண்ட் லீகல் என்டிட்டி, 05க்கு வந்துட்டு டிஃபரெண்ட் லீகல் என்டிட்டி. பட் லெட்ஜர் ஓகே. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெட்ஜர். ஸோ ஓகே. இன்சைட் ஒன் லெட்ஜர் டிஃபரெண்ட் லீகல் என்டிட்டி அப்படின்னா இன்டர் கம்பெனி. இன்டர் கம்பெனி. ஆமா. ஒரே லெட்ஜர்,
ஒரே லீகல் என்டிட்டி பட் டிஃப்ரெண்ட் பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூ அப்படின்னா இன்ட்ரா. அதே இது நமக்கு டிஃப்ரெண்ட் லெட்ஜரு, டிஃப்ரெண்ட் லீகல் என்டிட்டி, டிஃப்ரெண்ட் பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூ அப்படின்னா நமக்கு அட்வான்ஸ்ட் குளோபல் இன்டர் கம்பெனி. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு இது இன்டர் கம்பெனி, இன்ட்ரா கம்பெனி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இது இருக்கும், கரன்சி டிரான்ஸ்லேஷன் இருக்கும். ஸோ கரன்சி டிரான்ஸ்லேஷன்னா என்னன்னா உங்களுக்கு இப்போ ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அதோட பேலன்சஸ் எல்லாம் வந்துட்டு எண்ட் ஆஃப் தி பீரியட் வந்துட்டு நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க. டிரான்ஸ்லேட் பண்ணி அதை வந்துட்டு கெயினா லாஸான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்றது தான் நமக்கு டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ். ஸோ அந்த என்ன சொல்றது, சொன்னீங்களே ப்ரோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹப் வந்து சிங்கப்பூர்ல இருக்கு, இப்போ யூஎஸ்லயும் இந்தியாலயும் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்லேட் ஆகும், அதுதானே? ஆமா, கரெக்ட். அது ஸோ அதுக்கு வந்துட்டு அக்கௌண்ட் வந்துட்டு இதுல நமக்கு டிஃபைன் பண்ணிடும், குமுலேட்டிவ் டிரான்ஸ்லேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு. இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? அப்படிங்களா, டைம் ஆயிடுச்சா? ஆமா ஆமா ப்ரோ, 9 o'clock கிளம்பிடுவேன். சரி சரி, ஓகே. ஒரு நிமிஷம், இது மட்டும் முடிச்சிடுறேன். அவ்வளவுதான், நமக்கு இதோட முடிஞ்சு. போன்ல இருக்கிறதா இருந்தா காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நாளைக்கு போன்லயே கண்டினியூ பண்ணிக்கலாம் ப்ரோ. ஆமா, அது போன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, உங்களுக்கு டக் டக்குன்னு அது கனெக்ட் ஆயிடும். ஓகேங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அந்த ரீகன்சிலேஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த அக்கௌண்ட் லெவல் ரீகன்சிலேஷன். ஸோ அது வேணும் அப்படின்னா நம்ம இதுல எனேபிள் ஜோனல் ரீகன்சிலேஷன். ஆமா, ஓகே. இது வந்து மேனுவலா பண்ற ஜர்னல் ரெகன்சிலேஷன் ப்ரோ? இல்ல, எனேபிள் ஜர்னல். ஓகே. அதான் இது வந்துட்டு ஜர்னல் லெவல் ரீகன்சிலேஷன் வேற, நம்ம சப்லெஜர் ஜிஎல் பண்ற ரீகன்சிலேஷன் வேற. இது வந்து சரி 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 சரி, ஓகே, புரியுது. அதான். அதுக்கப்புறம் பட்ஜெட் நம்ம யூஸ் பண்றோம்னா எனேபிள் பட்ஜெட் கண்ட்ரோல் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் அபார்ட் ஃப்ரம் தட் ஆவரேஜ் பேலன்ஸ் உங்களுக்கு வேணும்னா, இப்ப பீரியட் எண்ட் பேலன்ஸ்னா எண்ட் ஆஃப் தி பீரியட் பேலன்ஸ் எடுத்து அது கூட நீங்க வேலிடேட் பண்ணிப்பீங்க. அது இல்லாம ஆவரேஜ் பேலன்ஸ் வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து அப்டேட் லெட்ஜர் அண்ட் அட்வான்ஸ் ஆப்ஷன். ஓகே. ஆமா. ஸோ இதோட நமக்கு இது முடிஞ்சிடும், அந்த லெட்ஜர் ஆப்ஷன்ஸ் முடிஞ்சிடும். ஓகே. இது முடிச்சிட்டா மேபி ரெஸ்ட் வந்துட்டு நம்ம வேணும் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆமாம் ப்ரோ. ரிவ்யூல இருந்து இருக்கா? அது முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சிருச்சுல. ஓகே ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் முடிஞ்சிருக்கு. அதாவது நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோம்னா லீகல் என்டிட்டி அட்டாச் பண்ணிட்டோம், பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூ போட்டோம், அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லெட்ஜருக்குள்ள ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துட்டோம். இனி அதுக்கப்புறம் நமக்கு இதெல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் பார்ப்போம் நம்ம அடுத்த. ஓகே ஓகே ப்ரோ, ரிப்போர்ட்டிங் கரன்சி, பேலன்ஸ் செக்மெண்ட் வேல்யூ. ஓகே. ஆமா, இது நாளைக்கு பார்க்கலாம். ஆனா ஜேவில இதுலயே வந்து இந்த செட்டப்லயே எல்லா சப்லெஜஸோட இதுவும் வந்துரும்ல, மொத்த டோட்டல் ஜெனரல் லெஜஸ் மட்டும் இருக்காது, ஏபி தான் இருக்கும்ல இதுலயா? அதாவது இந்த ஆப்ஷன் கேக்குறீங்களா, சப்லெஜர் அக்கவுண்டிங் ஆப்ஷன்ஸ்? சப்லெஜர் அக்கவுண்டிங் ஆப்ஷன். சப்லெஜர் அக்கவுண்டிங் ஆப்ஷன்ஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு பேசிக்கா இதுலதான் வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். சப்லெஜர்ல இருந்து ஜிஎலுக்கு வந்துட்டு நம்ம அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா முடியாதான்ட்டு. ஸோ இது வந்துட்டு நமக்கு ஒவ்வொரு மாடியூல் இருக்கும், அசெட் இருக்கும், ஏபி இருக்கும், ஏஆர் இருக்கும், எல்லா மாடியூலுமே இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு அக்கவுண்டிங் ஆப்ஷன்ஸ் நம்ம இது பண்ணுவோம். மற்றபடி செட்டப் லெவல்ல கண்ட்ரோல் இருக்காது.
அக்கவுண்டிங் லெவல்ல கண்ட்ரோல் நமக்கு இதுல இருக்கும். சப்ளை ஃபைன் 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 ஃபைன். ஓகேங்க. அப்ப நாளைக்கு ஓகே. சேம் டைம் அப்போ நாளைக்கு 6 o'clock 6:30க்கு ஆரம்பிச்சிடலாம். ஆ, ஃபோன்லயே. ஆ, ஓகே, ஓகேங்க. ஓகே ப்ரோ. தேங்க்ஸ்.